வெல்கம் டு ஸ்டிக்கி நோட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் கிராமர்ல இருக்க ஆர்டிகல்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்டிகல்ஸ் இதுல 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அண்ட் த அப்படின்னு 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டா. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் அண்ட். இந்த ஆர்டிக்கல் எப்படி யூஸ் பண்ணணும்னா வவல் சவுண்ட்க்கு முன்னாடி இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர், ஆப்பிள், elephant, umbrella, honor, MLA, honest, orange. கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ ஆர்ன்னு தான் நம்ம சொல்லணும். இதை வந்து ஹவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது, ஆர் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஆன் ஆர் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஹெச் வந்து சைலண்ட் லெட்டர். அடுத்து பாருங்க an apple, an elephant, an umbrella, an honor, an MLA, and honest and orange. ஏன் இந்த இடத்துல and யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தமிழில் இருக்க ஸோ எங்கெல்லாம் உயிரெழுத்து வச்சு சவுண்டு வருதோ அந்த இடத்துல நீங்கள் and போடலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஆப்பிள். நம்ம வந்து இதை ஆப்பிள்ன்றது நம்ம தமிழில் எப்படி எழுதுவோம்னா ஆ போட்டு தான் எழுதுவோம், ஆப்பிள் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல ஆ சவுண்டு உயிரெழுத்து சவுண்டு வருது. ஸோ நம்ம and யூஸ் பண்ணுவோம். எலஃபண்ட், இந்த இடத்துல எலஃபண்ட்டை வந்து எலிஃபண்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து தமிழில் எழுதுவோம், ஏ போட்டு எழுதுவோம். ஸோ அதனால் இதுக்கு and யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் அம்ப்ரெல்லாவுக்கு பார்த்திங்கன்னா ஆ சவுண்டு தான் வரும். யூ சவுண்டு இருக்கனால நம்ம போட்டுறக்கூடாது. ஏன்னா அது வந்து அம்ப்ரெல்லா ஆ அப்படி ஆ சவுண்டு வச்சு தான் நம்ம எழுதுவோம். ஸோ and யூஸ் பண்ணணும். அடுத்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஆர்டிக்கல் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஏ போடணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, யூரோப்பியன். தமிழில் யூ சவுண்டு தான் வருது, உயிரெழுத்து இதில் பயன்படுத்த மாட்டோம், அதனால ஏ போடுறோம். யூரோப்பியன். யூனியன், யூ அந்த இடத்துல அம்ப்ரெல்லா பார்த்தீங்க யூ வருதுன்னால ஏ போட்டுறக்கூடாது. யூனியனுக்கும் அம்ப்ரெல்லாவுக்கும் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அம்ப்ரெல்லாவை ஆ அப்படி போட்டு உயிரெழுத்து போட்டு எழுதுவோம், பட் யூனியனுக்கு யூ சவுண்டு வரும். டிப்ஸ் சைடில் கொடுத்துருக்கேன், இந்த டிப்ஸ் பாருங்கள். ஏல் ஆல்ஃபபெட்லேருந்து ஜெட் ஆல்ஃபபெட் வரைக்கும் என்ன வந்தாலும் நீங்கள் தான் போடணும். அதே மாதிரி யூ சவுண்டு வந்தாலும் ஏ தான் போடணும். ஸோ 1 ரூபி காயின், இது வந்து நீங்கள் 1 ரூபி காயின் நீங்கள் எழுத மாட்டீங்க, ஓ போட்டு எழுதுனா அது தப்பு. இது வந்து 1 ரூபி வா போட்டு தான் எழுதணும். ஸோ 1 ரூபி காயின்றப்போ ஆர்டிக்கலில் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து யூனிவர்சிட்டிக்கு போடணும், யூனிவர்சிட்டி, யூனிக். ஸோ இதுதான் ஆர்டிகல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து த ஆர்டிக்கல். த ஆர்டிக்கல் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், பர்டிகுலராக ஒரு நவுனை வந்து நம்ம சொல்லும் போது த யூஸ் பண்ணணும். த பியானோ, த ஹிந்து, த ஏர்ஃபோர்ஸ், த செகண்ட் ஃப்ளோர், த மூன். அதே மாதிரி யூனிவர்சல் ட்ரூத், இது எல்லாத்துக்குமே த தான் வரணும். உலகத்திலேயே ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால த காங்கிரஸ், த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இப்படி தான் நம்ம த போட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ் லைக் பெஸ்ட், மோஸ்ட் வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ்ஸ்க்கு வந்து அப்படி தான் யூஸ் பண்ணணும். வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திஸ் இஸ் டேஷ் ரோஸ். இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்க. ரோஸ்க்கு நம்ம ரோ தான் போட்டு எழுதுவோம். ஸோ யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் அ ரோஸ். செகண்ட் கொஸ்டின், ஷீ இஸ் டேஷ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். நான் சொல்லியிருக்கேன் சூப்பர்லேட்டிவ்ஸ் வருது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்னு யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. த இந்த 2 ஆப்ஷன்ல எதுன்னு சூஸ் பண்ணுங்க. ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் என ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஐ சா டேஷ் எலஃபண்ட். எலஃபண்ட்டை நம்ம வந்து எப்படி எழுதுவோம்னா ஏ போட்டு எழுதுவோம். ஸோ எலிஃபண்ட்னு நம்ம எழுதுவோம் தமிழில். உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா and யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஐ சா an elephant. ஃபோர்த் கொஸ்டின், ப்ளீஸ் கிவ் மீ டேஷ் பென் ஆன் த டேபிள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக்கியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னையும் கான்சனன்ட்ஸ் வருது பென் அப்படின்னா பீன்றது வந்து கான்சனன்ட், ஏலேருந்து ஜெட் வரைக்கும் நான் ஏ போடணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஏ போட்டிங்கன்னா தப்பு. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ அ பென் அப்படின்னு போட்டால் தப்பு. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் கிவ் மீ டேஷ் பென் ஃப்ரம் த டேபிள்.
அந்த டேபிளில் இருக்க பெண்ணை கொடு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா த யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு திங்கை வந்து நம்ம சொல்லும் போது த தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் ப்ளீஸ் கிவ் மீ த பென் ஃப்ரம் த டேபிள். இதே இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரம் த டேபிள்ன்ற சென்டென்ஸில் அந்த இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கிவ் மீ அ பென் தான் நம்ம யூஸ் பண்ணணும். Question 5. He is dash honest person. இந்த இடத்துல ஹெச் சைலண்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இந்த இடத்துல இதை ஹானஸ்ட் அப்படின்னு படிக்கக்கூடாது, ஆனஸ்ட். ஸோ வருது ஆ சவுண்ட் உயிரெழுத்து வரனால and யூஸ் பண்ணணும். 6th question. I live in dash small town. இந்த இடத்துல எஸ்ன்றது ஒரு கான்சனன்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் I live in a small town. So that's all for today's video. Hope you enjoyed and இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு தகவலோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.